ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6th வரைக்கும் போகலான்னு இருக்கோம். ஸோ நம்ம 6th டேர்ம் 1ல் ஃபஸ்ட் லெசன் முடிச்சிட்டோம், வரலாறு புக் பேக் கொஷின்ஸ் ஆன்சர். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th சோசியல் சயின்ஸில் பாடம் 2 ஓகேங்களா. ஸோ வந்து பாடம் 2 தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அப்படின்ற டாபிக் கீழே தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாறு என்றால் என்ன அப்படின்ற டாபிக் கீழே பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், நம்ம வெறும் புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். நம்ம 6th முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், 12th முடிச்சிடலாம். அதான் கொஞ்சம் டெப்த்தாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ 12th வந்து நமக்கு ஒரே பிடிஎஃபாக ஃபுல்லாகவே இருக்குது. யூனிட் அதாவது ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நமக்கு ஒரே யூனிட்டில் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து ஒரு 4 வீடியோஸ் 5 வீடியோஸாக போட்டு நம்ம கவர் பண்ணிடலாம் 12th ஓகேங்களா. ஸோ முதல் கேள்வி, பரிணாமத்தின் வழிமுறை என்ன? ஏ நேரடியானது, பி மறைமுகமானது, சி படிப்படியானது, டி விரைவானது. பரிணாமம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பரிணாமத்துடைய வழிமுறை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டைரெக்டாக இருக்கா இல்லை இன்டைரக்டாக இருக்கா இல்லை ஃபாஸ்ட்டாக இருக்கா இல்லை ஸ்டெப்பாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பரிணாமத்துடைய வழிமுறை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக இருக்குது ஓகேங்களா. இரண்டாவது கேள்வி, தான்சானியா டேஷ் கண்டத்தில் உள்ளது? நல்லா பாருங்கள், தான்சானியா எந்த கண்டத்தில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஏ ஆசிய கண்டமா, பி ஆப்பிரிக்க கண்டமா, சி அமெரிக்க கண்டமா, டி ஐரோப்பிய கண்டமா அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் தான்சானியா வந்து இருக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் டெட்டுக்கும் சரி டிஆர்பிக்கும் சரி 6th சோசியல்லேருந்து 12th வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கே தெரியும் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து இப்போ 12th வரைக்கும் போர்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 10th வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களுமே வந்து 11th 12th நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா. நம்ம வந்து இப்போ டிஆர்பி முடிஞ்சதுக்கப்புறம் டெட்டு கிளாஸ் போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதுக்கான தனி ஷெடியூலும் வந்து கொடுத்துருவோம். உங்களுக்கு வந்து டிஆர்பியோ இல்லை சைக்காலஜியோ வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ண சொல்லி நம்ம லாஸ்ட்டாக சொல்கிறத நீங்கள் வந்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்க. நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எஜுகேஷன் பேப்பருக்கு ஒரு 150 தான், மற்றவங்களுக்கு 300. தென் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாஃப்ட் காப்பி வந்து போடுறதா இருக்கும். உங்களுக்கு மேபி சாஃப்ட் காப்பி வந்து வேணும் அப்படின்னா வந்துட்டு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லுவோம், அந்த டைமில் நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு வந்து சாஃப்ட் காப்பியுமே வந்துட்டு ஃபோனில் அனுப்பிச்சி விடுவாங்க, மொத்த ஹோல் பிடிஎஃப்மே ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், கூற்று காரணங்கள் பார்க்கலாம். உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடல் அமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. அதாவது கூற்று என்ன அசர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து வெவ்வேறு பகுதிகளோடு இடம்பெயர்ந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மனிதர்களுடைய உடல் ஃபிசிக்கும் சரி நெக்ஸ்ட் அவங்களுடைய கலர் ஆகட்டும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சான்னு கேட்குறாங்க. ஆமாம், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்போ கிளாசியர்லாம் இருக்குல்ல, அப்போ பிரியும் போது என்ன ஆகுனா ஒரு இடத்துல இருப்பாங்க மக்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க நியாண்டர்தல் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஹோமோசாஃபியன்ஸ் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நியாண்டர்தலாக பிரிகிறாங்க. எரக்டஸ் அவங்களும் பிரிஞ்சு ஒவ்வொரு ஐரோப்பா கண்டத்துக்கு, ஆசிய கண்டத்துக்கு, ஆப்பிரிக்க கண்டத்துக்கு அந்த மாதிரி போகிறாங்க. ஸோ அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடம்புகள் ஆகட்டும், உடம்பு அமைப்பாகட்டும், கலராகட்டும் எல்லாமே டிஃபராக இருக்குமான்னு கேட்டால் ஆமாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், காரணம் என்ன அப்படின்னா தட்பவெப்பநிலை மாற்றமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேபி இருக்கலாம், ரீசன் இருக்கலாம். ஏன்னா இப்போ டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா நம்மளே டேர்ன் ஆகும். நம்ம வந்து இப்போ கொஞ்சம் எப்படி சொல்கிறேன், டேர்ன் ஈஸியாக நம்ம ஆகும். இப்போ கோயம்புத்தூர், நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம கோயம்புத்தூரில் இருக்கேன் நான். ஸோ இங்கேருந்து நான் எங்கள் ஊர் சைடுக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக கலரோட டேர்ன் ஆகும். ஸோ இது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஆனால் இதுதான் வந்து அதனால தான் வந்துட்டு உடல் அமைப்புலாம் மாறுச்சான்னு கேட்டால் கிடையாது ஓகேங்களா. ஸோ ஆன்சர் பாருங்கள், கூற்று காரணம் சரி, ஆனால் பொருத்தமான காரணம் அல்ல ஓகேங்களா. ஸோ பொருத்தமான காரணம் என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல் அமைப்புன்றது ஜெனட்டிக்கலாக இருக்கலாம். மேபி வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது வந்து அவங்க சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணுற டைம்ஸாக இருக்கலாம். ஒர்க் பண்ணுற டைம்னா ஹண்டிங் போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறதால உடல் அமைப்பு மேபி மாறி இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஹெல்த்து வந்து டிஃபர் ஆகிருக்கலாம்னு சொல்ல வரேன். தட்பவெப்பநிலை வந்து ஒரு காரணமே தவிர முழு காரணம் இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஓகேவா. ஸோ 2 தவறான வாக்கிய இணையை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சூஸ் த ராங் ஆன்சர் ஓகேவா. ஸோ ஏ பாருங்கள், ஆஸ்ட்ரலோபிதிகஸ் இரு கால்களால் நடப்பவர்கள், ஹோமோ ஹாப்பிஸ் அதாவது ஹோமோ ஹெபீஸ்ன்னு சொல்லுவாங்க, எபிலிஸ் நிமிர்ந்து நின்ற மனிதர்கள், சி ஹோமோ எரக்டஸ் சிந்திக்கும் மனிதன், ஹோமோ சாப்பியன்ஸ் முகத்தின் முன்பக்க நீட்சி குறைந்து காணப்படும். இதில் எது தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிடி 3மே தவறு. அப்போ என்ன கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரலோபிதிகஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவர்கள் வந்து இரு கால்கள் நடப்பார்கள். எல்லாமே ஆக்சுவலாக 2 காலாக நடப்பாங்க. ஸோ அப்போ இந்த 3மே தப்பு. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ ஹாப்பிலஸ் ஆகட்டும்,
ஹோமோ எரெக்டஸ் ஆகட்டும், ஹோமோ சாப்பியன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே தப்பு. நான் திருப்பி திருப்பி சொல்கிறது தான், நிறைய பேர் எல்லாத்தையும் படித்து சிம்பிளாக சில்லியாக மிஸ்டேக் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் புக் பேக் கொஷினில் மிஸ்டேக் பண்ண நிறைய பேரை பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் புக் பேக் கொஷினுக்கு இவ்வளோ ஒர்க் இருக்கும் போதுமே நாங்கள் அந்த டிஆர்பி போயிட்டுருக்கும் போதுமே புக் பேக் ஒரு பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். தான்சானியான்னு படிச்சு பார்த்தீங்களா, ஆப்பிரிக்கா கண்டம்னு சொல்லிட்டு. தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்கள் காலடி தடங்களை டேஷ் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ யாரை பார்வையை கொண்டு வந்திருப்பாங்க? நமக்கு தானே. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானிட இயலாளர்கள், அதாவது நம்ம தான். ஓகேங்களா? ஸோ போய் அனிமல்ஸ்க்கு வந்து கொண்டு வந்து காமிக்க போகிறாங்க. இங்கே பார்ப்பா, இதெல்லாம் முன்னோர்கள் வாழ்ந்தாங்க, ஆன்சிஸ்டர்கள் வந்து வாழ்ந்தார்கள் அப்படின்னு மனிதர்களுக்கு தான் காமிப்பாங்க, போய் அனிமல்ஸ் காமிக்க மாட்டாங்க. இது ஓகேவா? இந்த கோடிட்டிடங்கள். இரண்டாவது கேள்வி பாருங்கள். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டேஷ் வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நடத்தும் போதே சொல்லியிருப்பேன். அந்த காலகட்டத்திலும் மக்களுக்கு வந்துட்டு நியோலித்திக்னு சொல்வார்கள், புதிய கற்காலம். அந்த காலகட்டத்தில் காரணம்னா வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு சமவெளிகள், ஆற்றின் பகுதி சமவெளிகள்லையோ இல்லை நார்மலாக ஒரு சமவெளிகளிலோ ஆற்றின் பக்கத்து கரைகளிலோ வந்துட்டு மனிதர்கள் குடிபெயர்ந்தார்கள். அந்த இடத்துல வந்து அவர்கள் சமூகமும் மக்கள்களும் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் பேலியோலித்திக், ப்ரீ பேலியோலித்திக் அப்படின்லாம் பார்த்தீங்க, கற்காலம், முன்கற்காலம், இல்லை புரோட்டோலித்திக் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்க, மீசோலித்திக் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, புதிய கற்காலம் வந்ததுக்கப்புறம் தான் நாகரிகமயமாக்கப்பட்டது. தென் விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்டது. அக்ரிகல்ச்சரே எப்போ கண்டுபிடிக்கிறாங்க? அப்போ அக்ரிகல்ச்சர் பண்ணால் தான் நீ ஒரு இடத்துல இருப்ப, கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணால் ஒரு இடத்துல இருப்போம். அப்போ அந்த அக்ரிகல்ச்சர்ன்ற வேர்டு சிஸ்டமேட்டிக் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய கற்காலத்தில் வருது. இந்த கேள்வி ஆல்ரெடி பிஜிடிஆர்வியில் கேட்கப்பட்ட வினா. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் குகைகளில் மனிதர் வாழ்வார்கள். மரத்தின் நடுவே வந்து ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும். நீங்கள் பழைய ஒரு மூவிஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த மரத்தின் உள்ளே வாழ்வார்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தார்கள். யார் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயமும் தெளிவாக படிக்கணும். ஓகேங்களா? முன்னோர்கள். நெக்ஸ்ட்டு மூணாவது கேள்வி. பழங்கால மனிதர்கள் முதன்மையான தொழில்கள் எது அப்படின்னு பார்த்தா, வேட்டையாடுறதும் உணவு சேகரிக்கிறதும். ஏன் வந்து உணவு சேகரித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வேட்டையாடிட்டு அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம்னா இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும்னா வேட்டையாட போக மாட்டாங்க. குறிப்பிட்ட மனிதர்கள் வந்து வேட்டையாட போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வேட்டையாடிட்டு குறிப்பிட்ட உணவுகளை வந்து எடுத்து கொண்டு வருவார்கள். அந்த உணவை வந்து பதம் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கோ இல்லை வந்து சுற்றி சமூகத்தில் இருக்கவங்களுக்கோ கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அதை பாதுகாத்து, ஏன்னா 2-3 நாளுக்கு நம்ம போக தேவையில்ல, அப்போ என்ன இறைச்சிகளும் பழங்கள் மட்டுமே கிடைத்திருக்கும் முன்னே, அதை மாதிரி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதனால தான் சொல்கிறாங்க, வேட்டையாடுறதும் உணவு வந்து சேகரிக்கிறதுக்குமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு தொழிலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாலாவது கேள்வி. டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது. ரொம்ப முக்கியமான கேள்விங்க இது. ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு எப்போ படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹராப்பா ரீஜன் படிக்கும்போது ஒரு வார்த்தை படிப்பீங்க, அதாவது ஏர் ஓட்டினதுக்கான ஒரு நிலம் வந்து நிலம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி படிப்பீங்க. ஓகேங்களா? ஹராப்பா ரீஜன்ஸ் படிக்கும்போது அந்த டைமிங்கில் வந்து அந்த குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக காமிப்பாங்க. ஸோ கலப்பை இருக்குது பார்த்தீங்களா, மண் கொத்தி, மண் களவெட்டி, இல்லை கலப்பை அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர் பக்கத்துலையும் அவங்கவுங்க பாஷைகளில் சொல்லுவாங்க. அவங்கவுங்க பாஷைகளில் அவங்கவுங்க வட்டார மொழிகளில் வந்து பேசுவாங்க. ஓகேங்களா? களக்கொத்தின்னு சொல்லுவாங்க, மரக்கத்தின்னு சொல்லுவாங்க, அதாவது மண்கொத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. கலப்பை, கலப்பைன்னு சொல்லுவாங்க. அது பேர் நம்ம இப்படி இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது வந்துட்டு கண்டுபிடிச்சது வந்து விவசாயத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐந்தாவது கேள்வி. பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஷ் என்னும் இடத்தில் காணப்படுகின்றன. இப்போ வரைக்குமே ப்ரெசன்ட் நீலகிரியில் வந்துட்டு இந்த மக்கள்னா வந்து சிக்கிமுக்கி கல்லாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிக்கிமுக்கி கல்லாகட்டும், பெப்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கூழாங்கல், அந்த கற்களை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னுமே நெருப்பு வந்து அவங்க உருவாக்கி நெருப்பு வந்து அப்படி தான் உருவாக்குறாங்க. அந்த மலையோர மக்கள்கள், நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. அந்த வினா கூட என்ன ஆகுது அப்படின்னா கேள்விகளாக கேட்கப்பட்டிருக்கு டிஎன்பிசிலும் டிஆர்பிலும். இவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, பாறை ஓவியங்களால் வரையப்பட்டிருக்கு பார்த்தீங்களா நீலகிரி மாவட்டத்தில், அந்த இடத்துல வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. பொறிவாறை டு கரிக்கையூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு பாறை ஓவியங்கள் வந்து நீலகிரி மாவட்டத்தில் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள், பொறிவரை. ஓகே, பொறிவரை மற்றும் கரிக்கையூர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இப்போது வரைனா என்ன,
ஓவியமாக வரைதல் அப்போ வரைகிறாங்க. ஓகேவா? எதில் வரைகிறாங்க? நீல கலரும் கரிக்கல்னா கருப்பு கலர் அதை வச்சு வரைகிறாங்க. அப்போ நீலகிரி. ஓகேவா? கரி அப்படின்றது உங்களுக்கு வந்துச்சு. கரி வந்து கருப்பு கலரில் இருக்கும், நீலக்கல்ல வந்துட்டு வரைகிறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். 6வது கேள்வி, டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நிகழ்வு பானை செய்வதை எளிதாக்கியது. உங்களுக்கு நல்லா தெரியும், முதல்ல சக்கரம் எனப்படும் ஒரு இயந்திரம், அதாவது சக்கரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் வந்துட்டு முதல்ல பானைகள் செய்வதற்கு கண்டுபிடிக்கப்பட்டார்கள். லேட்டர் டேஸில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கும் உபயோகிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி வந்து விவசாயத்துக்கு வந்து ரொம்ப எளிமையாக வந்து ஏற்கலப்பை உதவியதோ, அதே போல் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கும் பானை செய்வதற்கும் உதவியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரம். 7வது கேள்வி, டேஷ் தொல்லியல் துறையுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜி, மானிடவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 8வது கேள்வி, நகரங்களும் பெருநகரங்களும் டேஷ் ஆகியவற்றில் தோன்றின வர்த்தகம் மற்றும் வணிகம் தான். ஸோ இப்போ இருக்க மாதிரி நீ வந்து காசு, இந்த பொருள் வாங்கிட்டு நம்ம காசு அதுக்கான தகுதியான காசுலாம் கொடுக்க மாட்டோம். அப்போ அந்த பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, பண்டமாற்று முறை அப்படின்னு வந்து தமிழில் சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு படி நெல் வாங்கினேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து எனக்கு ஒரு படி வந்து கிரவுண்ட்நட் பீனட் அதாவது மலாட்டை கலக்கா அந்த மாதிரி எதாவது தருவீங்கன்னு வச்சுக்கோ. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து தரும். ஓகே, அதான் பார்ட்டர் சிஸ்டம் சொல்லுவாங்க. நீ வந்து இந்த பொருளை தந்தா உங்ககிட்ட இருக்க பொருள் நீ தந்தா என்கிட்ட இருக்க பொருள் நான் தந்துப்பேன், அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சூஸ் ராங் அது கரெக்ட். ஓகேவா? சரியா தவறா? நாணயங்களை ஆராய்வதற்கான துறை மானுடவியல் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த அதாவது இந்த கூற்றுல இந்த வேர்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்த்ரோபாலஜி அப்படின்றது மானுடவியல்னு சொல்லுவாங்க. மனிதர்களை பற்றி படிப்பது ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன்ஸை பற்றி, பீயிங் ஆஃப் ஹியூமன்ஸ். அது வந்து நாணயங்கள் அப்படின்னும் போது என்ன சொல்லுவாங்க, நியூமஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நாணவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. நெக்ஸ்ட் 2வது, ஹோமோ எரக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பு குறித்து அறிவு இருந்ததானா? ஆமாம், இருந்தது. ஆக்சுவலாக ஹோமோ எரக்டஸ் பீப்புளுக்கு வந்துட்டு இதுக்கான ஷார்ட்கட் நான் நடத்தும் போது சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக எரக்டஸ் அப்படின்றதுக்கு. ஓகேங்களா? ஹோமோ எரக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பை பற்றி அறிவு இருந்ததா, நாலேஜ் இருந்ததான்னு கேட்டால் இருந்தது. ஓகேங்களா? எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரக்டஸ். ஓகேங்களா? ஏறுறாங்க. ஓகேங்களா? ஒரு ஒரு மலை மேலேயே எங்கேயும் ஏறுறாங்க, அங்கே தீ பிடிக்கிறத பார்க்குறாங்க. ஓகே, எரக்டஸ் ஏறுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3வது பாருங்கள் ஸ்டேட்மெண்ட், மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரமாகும். ஆமாம், சக்கரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அறிவியல். ஏன் வந்து நெருப்பு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நெருப்பு ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அது வந்து அப்படின்னா அந்த விஷயம் இருந்தது. ஓகேங்களா? ஆல்ரெடி அந்த விஷயம் இருந்தது, ஆனால் அது பண்ணி அந்த விஷயத்தை வந்து உருவாக்குறாங்க. ஆனால் சக்கரம்ன்றது அவர்களால் உருவாக்கப்பட்டு பானை செய்யப்படுது. அதனால் முதல் கண்டுபிடிப்பு, அறிவியல் சயின்ஸ் கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரம் தான். சரிதான். அடுத்தது பாருங்கள், 4வது கேள்வி, மனிதர்களால் பழக்கப்பட்ட முதல் விலங்கு ஆடுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவல் நாய் தான் வரும். ஓகேங்களா? பழக்கப்படுத்தப்பட்டது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு தவறு வரணும். இங்கே சரின்னு கொடுத்துருக்காங்க, அது கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கவும். அகழ்வாய்வில் கிடைக்கும் பொருட்களின் காலத்தை அறிய என்ன முறை பயன்படுகிறது? கார்பன் டேட்டிங் சொல்லுவோம். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிளாஸில், அதாவது மரத்தை நீங்கள் வந்து வெட்டினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரிங்ஸ் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அந்த ரிங்ஸை வச்சு அந்த மரத்துக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அதுதான் கார்பன் டேட்டிங் முறைன்னு சொல்லுவோம். ஒரு பொருள் இருக்குன்னா அந்த மாதிரி அந்த பொருளுக்கு வந்து கார்பன் டேட்டிங் யூஸ் பண்ணி இந்த பொருள் வந்து ஏன்ஷியன் காலத்தை சேர்ந்தது, இல்லை புரோட்டோ ஹிஸ்ட்ரி காலத்தை சேர்ந்தது, இல்லை அதாவது முன் வரலாறு காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும் முறை பேர் தான் கார்பன் டேட்டிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? தொடக்க கால மனிதர்கள் எதை அணிந்திருந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலைகள், மரப்பட்டைகள் மற்றும் தோல். அதாவது தோல் அப்படின்னு சொல்லும் போது ஆடுகளுடைய தோல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மான் தோல், ஆடுதோல் இந்த மாதிரி அணிந்திருந்தார்கள். தொடக்க கால மனிதர்கள் எங்கே வாழ்ந்தார்கள்னு சொன்னால், குகைகளிலும் மரத்துக்கு நடுவில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வாழ்ந்தாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு, ப்ரியாரிட்டி பிரைமரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகைகளில். 4வது கொஷின், நிலத்தை உழுவதற்கு எந்த விலங்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தா காளை. ஆக்சுவலாக பஃபலோஸ்மே எருதுமே பயன்படுத்தியிருப்பாங்க லேட்டர் டேஸில். ஸ்டார்டிங்கில் வந்து காளை பயன்படுத்தியிருப்பாங்க. 5, மனிதர்கள் எப்போது ஒரே இடத்தில் குடியேறி வாழ ஆரம்பித்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின் இன்னும் மாடிஃபை பண்ணி கேட்கணும்னா, எந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியோலித்திக், அதாவது புதிய கற்காலகட்டத்தில் தான் வந்து மனிதர்கள் ஒரே இடத்தில் நின்று குடியேற்றம்லாம் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு வேண்டாங்க. இதெல்லாம் வந்து 2 மார்க் கொஷின்ஸ் குழந்தைங்களுக்கு. பரிணாமம் என்றால் என்ன, ஹோமோசேபியன்ஸ் மனிதர்கள் வந்து இரு பண்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உணவு சேகரிப்பதும், நெக்ஸ்ட் வந்து ஹண்டிங் பண்ணுறதும், மனிதர்கள் ஏன் வந்து இடம் விட்டு இடம் நகர்ந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உணவு சேகரிக்கிறதுக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கும். பழங்கால வேட்டி முறைகளை விலக்கி கூறுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோடாரிகள் ஏன் உருவாக்கப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெட்டுறதுக்கு, மரங்கள் வெட்டுவதற்கு. தொல்லியல் என்பதை எவ்வாறு இது தேவை. மானுடவியல் பற்றி அறிந்து கொள்ளுங்கள். பரிணாம வளர்ச்சி. ஸோ இதை மேலேயே பார்த்துட்டாங்க. டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நிகழ்வு பானை செய்வதை எளிதாக்கியது சக்கரம்.
பண்ட பரிமாற்று முறை என்பது பொருள்களின் பரிமாற்றம், பொருள்களை மாற்றிக்கிறது. தொடக்க கால மனிதர்கள் வேட்டைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டுகள், கற்கருவிகளும், மரக்கிளைகள், எலும்புகள்லாம் வந்து வேட்டைக்கு பயன்படுத்துவாங்க. ஓகே, கண்டினியூ பண்ணலாங்க. இப்போ என்ன கொஷின்ஸ் பார்த்தோம். ஓகே, கற்கருவிகளும், மரக்கிளைகளும், எலும்புகளும். ஆயுதம் செய்வதற்கு ஏற்ற கல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிமுகி கல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட், நகரங்களும் பெருநகரங்களும் டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவற்றில் தோன்றின அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்த்தகம் மற்றும் வாணிகம். மனிதர்கள் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு ஆல்ரெடி சொன்னதான் சக்கரம். பாறை ஓவியங்களில் உள்ள உருவங்களை அடையாளம் காணவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தேவையில்லை. தொடக்க கால மனிதர்கள் முதன்மையான தொழில் வேட்டையாடிதல். அதே போல் நீங்கள் வந்து ரிக்வேத காலம் வேத காலங்களிலும் பார்த்தீங்கன்னா வந்து கால்நடை மேற்பத்தா வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் லேட்டர் டேஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயங்கள் வந்து சொல்லுவாங்க ரிக்வேத காலத்தில், அந்த டைமில் பீரியட் ஆஃப் டைமில். குகை ஓவியங்கள் மூலம் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி அது உங்களுக்கு ஆல்ரெடி டீச் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன், அன்றாட நிகழ்வுகள். தொடக்க கால மனிதர்கள் எங்கு வாழ்ந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகைகளில். தொல்லியல் துறையுடன் தொடர்புடையது அகழ்வாராய்ச்சி. தொடக்க கால மனிதர்கள் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகள் இரண்டை குறிப்பிடுங்க, நாய், காளை. ஓகேங்களா. ஸோ இதோட முடிஞ்சிச்சு ஆக்சுவலாக இந்த டாபிக்.